தமிழகத்தில் அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் எதிர்கால வானிலை மாற்றங்கள் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதாவுடன் எமது செய்தியாளர் மாயாவதி நிகழ்த்திய நேர்காணலை தற்போது காணலாம். அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளியில் படித்து அரசு கல்லூரியில் படித்து இன்று 150 ஆண்டு பழமை மிக்க இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அமுதா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வாழ்த்துக்கள் மேம். இந்த ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? உங்களுடைய பணிகள் இனி எப்படி இருக்க போகுது மேம்? இந்த பொறுப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கூட பணிபுரிகிற மற்ற எல்லா பெண்களின் ஒரு பிரதிநிதியாக தான் நான் என்னை பார்த்துக்கிறேன். உங்களை போன்று படித்து வரக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரையை வழங்குறீங்க? உங்களை மாதிரி ஒரு பொறுப்பில் வருவதற்கு அவங்க என்ன மாதிரியான படிப்பை சூஸ் பண்ணுறது? எங்கே படிக்கிறோன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. நம்ம என்ன படிக்கிறோமோ அது ஒழுங்காக நம்மளோட படிப்பை படித்து இந்த மாதிரி அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கணுன்னா அதற்காக நம்மளை தயார்படுத்தி கொண்டு இந்த எக்ஸாம்ஸ் எழுதி வரலாம். என்ன மாதிரியான சவால்களெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க? இப்போ இந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு அந்த சவால்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? நான் இந்த இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் 1991 சேர்ந்தேன். படிப்படியாக ஆல்மோஸ்ட் 34 ஆண்டுகள் ஆக போகின்றது. பல்வேறு சவால்கள் சந்திச்சிருக்கேன். ஒரு பெண்ணாக மட்டும் இல்லை, ஒரு அரசாங்க அலுவலகர்களாக நமக்கு சில வேலைகளில் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியாதப்பெல்லாம் நமக்கு நல்ல ஒரு அறிவுரை கூறக்கூடிய மூத்த அதிகாரிகள் இருந்து இந்த சிக்கலை இப்படி தீர்க்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம அந்த சிக்கலான காலகட்டத்திலேருந்து நம்ம சரியான விதத்தில் வெளியே வருவோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெப்ப அலை அதிகமாக இருக்கும். கத்தரி வெயிலுக்கு முன்னதாகவே வெப்பத்தின் அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு மேம். வரக்கூடிய காலகட்டத்தில் வெப்பத்தின் அளவு எப்படி இருக்கும்? வெப்ப அலை அதிகமாக இருக்குமா? பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? அதாவது அதிகாரப்பூர்வமான ப்ரெஸ் ரிலீஸ் இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்காங்க. மார்ச் ஏப்ரல் மேல தென்மண்டலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்குன்ற கணிப்பு தான் கொடுத்துருக்காங்க. சம்மர் சீசன்னாலே நமக்கு வெயில் தாக்கம் இருக்கும். அது இப்போ இந்த எமிஷன்ஸ்னால கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாக தெரியுது. கார்பன் எமிஷன்ஸ், வெஹிகுலர் பொல்யூஷன் இதெல்லாம். தங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி மேம். நிச்சயமாகவே ஒவ்வொரு பெண்களுக்கும், குறிப்பாக அரசு பள்ளியில் படித்து முன்னேறி வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை எங்கள் சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேம். எந்த பெண்ணாக இருந்தாலுமே தடைகள் வரலாம், ஆனால் விடாமுயற்சியோட கொண்ட குறிக்கோளை ஏற்று ஒரு மன உறுதி கொண்ட பெண்ணாக இருந்து நம்ம சாதிக்கலாம். தடைகளை தாண்டி, தடைகளை வென்று மன உறுதி கொண்ட பெண்ணாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரியல் இன்ஸ்பிரேஷனாக அமுதா மேம் இருக்காங்க. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சோபனுடன் செய்தியாளர் மாயாவதி.